உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தடைகளை எல்லாம் மாற்றுகிற கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள சுகமளிக்கிற நதியை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் நடுவில் பாயச் செய்கிறவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையின் பிரசன்னம், அளவில்லாத தெய்வ மகிமை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் எங்கள் நடுவில் ஆண்டவரே வெளிப்படுவதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய வல்லமை விளங்க பண்ண எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் இந்த மாலை வேளையில் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படி, எங்களை விடுவிக்கும்படி, எங்களை சுகமாக்கும்படி, எங்களுக்கு தேவையான அற்புதங்களை செய்யும்படி நீர் சர்வ வல்லமையுள்ளவராக ராஜாதி ராஜாவாக எழுந்தருளி இருப்பதற்காக ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. மாட்சிமையுள்ளவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்க மகிமையான தெய்வீக சுகமளிக்கிற பிரசன்னம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாங்க வேதத்துல வாசிக்கிறோமே, பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்ற அந்த வல்லமை அங்கு விளங்க பண்ணின கர்த்தர் இந்த மாலை வேளையில் ஆண்டவரே நாங்க கூடியிருக்கிற இந்த நேரத்துல நாங்க கூடி உம்மை ஆராதித்து உம்மை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த கூடாரத்திற்குள்ளாக உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பிணியாளிகளை சுகமாக்கத்தக்க உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த நாமத்தை தொடர்ந்து நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. என் இயேசு நீர் உயர்த்தப்படுவீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. நீங்க சொன்னீங்களே, நான் உயர்த்தப்படும் போது எல்லாவற்றையும் எல்லோரையும் என் பக்கமா எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லினீங்களே ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரங்க தாவே. தொடர்ந்து தேவாவியானவர்கள் நடுவில் ஆளுகை செய்யுங்க. உங்க மகிமையின் பிரசன்னம் எங்களை அளவில்லாமல் நிரப்பி நடத்தட்டும் அப்பா. கிருபைக்குள்ள எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த ஆமென் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல எங்களோடு இணைந்து ஆமென் இந்த வேத பாடத்தில் ஆமென் இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க ஆமென் கர்த்தரை உயர்த்தி ஹல்லேலூயா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. கடந்த வாரங்களில் நம்ம தெய்வீக சுகத்தை குறித்ததான இந்த வேத பாடத்தை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஆமாம், ஏன் இது இன்னைக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்றால், நம்ம பார்க்கிறோம், நம்ம கேள்விப்படுகிற செய்திகள், நம்ம பார்க்கிற செய்திகள் எங்கு பார்த்தாலும் வியாதியையும் மரணத்தையும் நோய்களையும் பலவீனங்களையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அழிவுகளையும் நாசங்களுமே நம்ம அதிகமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு மத்தியில கர்த்தருடைய சுகத்தையும் கர்த்தருடைய ஆரோக்கியத்தையும் அதிகமாய் நாம் தியானித்து அறிக்கை செய்து அதை விசுவாசிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். வேதம் சொல்லுகிற ஏசாயா 60 இவ்வாறு நம்ம வாசிக்கிறோம். 1வது வசனத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ இருள்
பூமியையும் காரிருள் ஜனங்களையும் என்ன செய்யும்? மூடும். நிச்சயமா உலகத்தை இருள் மூடும், உலகத்தை அந்தகாரம் மூடும், நோய்கள் மூடும், கொள்ளை நோய்கள் தேசத்தை மூடும், அழிவுகள் தேசத்தை மூடும், நாசங்கள் தேசத்தை மூடும் இல்லையா? எத்தனையோ கொடூரமான செய்திகள்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இதற்கு மத்தியில கர்த்தர் என்ன வாக்கு பண்ணார்னா, ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அல்லேலூயா, ஆமென். உலகத்திற்கு வியாதிகள் வரலாம், உலகத்திற்கு அழிவுகள் வரலாம், உலகத்துக்கு பலவீனம் வரலாம், ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளையாகிய என்னை கர்த்தருடைய மகிமை சூழ்ந்து கொள்ளும். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை உம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை கர்த்தருடைய ஆரோக்கியம் நிரப்பி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். என்னை, என் குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய தெய்வீக மகிமை, கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை சூழ்ந்து பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. சோ அப்ப நம்ம உலகத்திற்கு என்ன நடக்கலாம், ஆனா கர்த்தருடைய பிள்ளையாக எனக்கு தேவன் அவருடைய மகிமையை விளங்க செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தான் நம்ம இதை தியானிக்கிறோம். அதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல, ஏன் இந்த நாட்கள்ல நம்ம சுகத்தை குறித்து தியானிக்கணும் அப்படின்னா, ஒன்று, இன்னைக்கு பலவீனங்கள் நிறைந்து இருக்கிற கிறிஸ்தவ உலகத்திலும் கூட நான் சொல்றேன், அநேக தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்களோடு என்ன செய்யறாங்க, பலவீனப்பட்டு போகிறாங்க. பலவீனங்கள் அவர்களை தாக்குகிறது, வியாதிகள் தாக்குகிறது. இதற்கு மத்தியில தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையை நாம் என்ன செய்யணும், நம்முடைய சரீரத்தில் நாம் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, நாம் அனுபவிக்கிற அந்த சுகத்தை, நாம் பெற்றுக்கொண்ட அந்த சுகத்திலேயே தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த சுகத்திலேயே நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், நம்ம எதற்காக இந்த சுகத்தை குறித்து தியானிக்கிறோம்னா, நான் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிற வாழ்கிற அந்த சுகத்தை என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இந்த பைபிள் ஸ்டடியோட நோக்கம். ஆமென். நீங்க சுகம் பெறணும், நீங்க சுகத்திலேயே வாழணும். நீங்க பெற்றுக்கொள்ளுகிற இந்த சுகத்துல அநேகருக்கு நீங்க என்ன செய்யணும், இந்த சுகத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சோ அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இந்த இடத்துல தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம எல்லாரையும் சுகமாக்கி சுகத்திலே வாழ வைத்து அநேகரை சுகமாக்கும்படி நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆமென். கர்த்தர் உங்களையும் சுகமாக்குவார், உங்கள் மூலம் அநேகரையும் அவர் சுகமாக்குவார். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே கடந்த வாரத்துல பார்த்தோம், யெகோவா ராஃபா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென். அவருடைய சுகமளிக்கிற வல்லமை இன்றும் மாறவே இல்லை. இன்றைக்கும் எத்தனையோ அற்புதமான சாட்சிகளை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளே ஒரு சாட்சி தான். ஆமென். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், ஆமென், நானே ஒரு சாட்சி, கர்த்தர் சுகமளிக்கிறதுக்கு நான் சாட்சி, என்னுடைய குடும்பம் சாட்சி. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதற்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், சாட்சிகளா இருக்கிறோம். மாதிரி தேவன் இன்றைக்கும் சுகமாக்குகிறார் என்பதற்கு நம்ம ஒவ்வொருவர் எப்படி இருக்கிறோம், சாட்சிகளா இருக்கிறோம். நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுக்கு ஒரு சாட்சி. ஆமென். இன்னொரு ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்கு ஒரு சாட்சி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ இந்த நாளில கூட ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம சேர்ந்து என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போறோம். என்னன்னா, நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்தில் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார்னு பார்த்தோம். அதுக்கு முன்பாக நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆமென், எல்லோரும் அற்புதமான சுகத்தை தேவனிடமிருந்து என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வியாதி எதுவாக இருந்தாலும், நம்முடைய வியாதியின் தாக்கம் எவ்வளவு கொடுமையானதாக இருந்தாலும், தேவனிடத்திலிருந்து அற்புதமான ஒரு சுகத்தை நான் என்ன செய்ய முடியும், பெற்று அனுபவிக்க முடியும் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நம்மை சுகமாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்மை சுகமாக்குவேன் என்று கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருப்பதனால் அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பொதுவாகவே வாக்குத்தத்தங்கள் பாருங்க, கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்கிறோம், உரிமை பாராட்டுகிறோம் இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தை நமக்காக நம்ம என்ன பண்றோம், அறிக்கை செய்கிறோம். அந்த உரிமை பாராட்டு. ஆண்டவரே, இல்லை இந்த புது வருஷம் ஆரம்பிச்சது, ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்கள் என்ன செய்தாரு, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எடுத்து என்ன செய்கிறோம், ஆண்டவரே நீர் எனக்கு தந்த இந்த வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் இந்த வருஷம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பிடிச்சு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
நீர் இந்த வருஷம் எங்களுக்கு செய்வேன் என்ற எல்லா விதமான வாக்குத்தத்தங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படின்னு என்ன செய்கிறோம்? கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களுக்காக நம்ம நன்றி சொல்லி அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நம்ம என்ன செய்கிறோம்? வாஞ்சிக்கிறோம், நம்ம பிரயாசப்படுகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இது நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி, அப்படித்தானே? ஆமா. அதே போல ஆண்டவர் அதற்கு மேல இன்னொரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? என்ன வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார்னா, நான் உங்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. ஆமென். நான் சொல்றேன், பலவீனமா இருக்கிறவங்க நீ என்ன செய்யணும்னா, வேதத்துல எங்கெல்லாம் சுகமாக்குகிற வார்த்தைகள் வருகிறதோ அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் எழுதி எடுத்து வைத்து அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அறிக்கை செய்ய ஆரம்பிக்கணும். அது ஒரு மருந்து. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நல் மருந்தாய் இருக்கிறது. ஆமென். கீலேயாத்தின் பிசின் தைலமாக இது என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கக்கூடிய நல் மருந்தாய் என்ன செய்கிறது? இது இருக்கிறது. வார்த்தை நல் மருந்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை நல் மருந்து. ஆமென். இன்னைக்கு நம்ம பலவீனம் தான் என்ன செய்கிறோம்? டாக்டர்கிட்ட போறோம், அவங்க என்ன செய்யறாங்க? நமக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து என்ன பண்றாங்க? இந்த மருத்துவரையெல்லாம் என்ன செய்யுங்க, எடுங்க, இந்த மருந்தெல்லாம் எடுங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய பலவீனம் மாறுவதற்கு, நம்முடைய வியாதிகள் மாறுவதற்கு அதை என்ன செய்கிறோம்? நம்ம எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். 3 நேரம் அந்த மாத்திரை தவறாம போடணும்னா வேற என்ன கவனம் இருக்கோ இல்லையோ, அந்த டைம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றோம்? அந்த மாத்திரை எங்க அப்படின்னு என்ன செய்யறோம்? தேடுறோம் இல்லையா? அப்ப நம்ம அந்த மருத்துவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவர் சொல்றாரு, நீங்க இதை போடுங்க, இது சுகம் நல்லா ஆயிரும் அப்படின்னு என்ன செய்யறாரு? சொல்றாரு. அப்ப அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றோம்? நம்பி நம்ம மருந்து என்ன செய்யறோம்? எடுக்கிறோம். நான் சொல்றேன், அதை காட்டிலும் 1000 மடங்கு மிகவும் வல்லமையுள்ளது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், சகலவற்றையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்குகிற கர்த்தர். இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவோ ஆச்சரியமான காரியங்கள்லாம் என்ன செய்கிறது? இருக்குது. நம்ம எல்லாரும் நம்ம ஊரை என்ன செய்யறாங்க? பார்த்துட்டு போறாங்க. அவ்வளவு ஆச்சரியமா இயற்கை, மலைகள், ஆறுகள், பசுமையான காரியங்கள் நிறைந்த ஒரு பிரதேசமா நம்ம பிரதேசம் என்ன செய்கிறது? இருக்கிறது. பார்க்கவே எப்படி இருக்கு? அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது எத்தனை முறை பார்த்தாலும் அது சலிக்கவே என்ன செய்ய மாட்டேன், சலிக்கிறதே இல்லை இல்லையா? அப்படி அற்புதமான ஒரு உலகத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உண்டாக்கி வச்சிருக்காரு. எத்தனையோ அதிசயங்கள் இந்த உலகத்துல நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். வியக்கத்தக்க நிறைய காரியங்கள் என்ன செய்யும் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா இது எல்லாவற்றையும் ஆண்டவர் எதுல நிப்பாட்டி வச்சிருக்கிறார் அப்படின்னா, தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையில நிறுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, சுகத்திற்கு கர்த்தருடைய வார்த்தைய அதிகமாய் நம்ம உறுதியாய் பிடிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். ஏன்னா தம்முடைய வார்த்தையை கர்த்தர் என்ன செய்யறாராம்? தன்னுடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுகிறாராம். தன்னுடைய வார்த்தையை என்ன செய்யறாரு? கர்த்தர் நிலைப்படுத்துகிறாராம். அவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அந்த வார்த்தையை நிச்சயமா என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்த வாரத்துல இந்த யோவான் ஸ்நானனை குறித்து தியானிச்சுட்டு இருந்த பாருங்க. அப்போ யோவான் ஸ்நானனுடைய தலையை வெட்டுவதற்கு அந்த ராஜா என்ன செஞ்சிட்டாரு? கட்டளை கொடுத்துட்டாரு. அது எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, அவனுடைய அந்த மறுமனையாட்டியுடைய அந்த மகள் என்ன செய்யறா? ஒரு நடனம் பண்றா. தன்னுடைய சகோதரனுடைய மனைவிக்கு பிறந்த அந்த மகள் என்ன பண்றா? ஒரு நடனம் பண்ணி அந்த ராஜாவை என்ன செய்யறா? பயங்கர சந்தோஷப்படுத்துகிறா. அப்ப சந்தோஷப்படுத்தின உடனே அந்த பெண்ணு இந்த ராஜா கேட்கிறாரு, நீ என்ன மகிழ்ச்சி ஆக்கிட்ட, உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே அவ போய் அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறா, நான் ராஜாட்ட என்ன கேட்கறதுன்ன உடனே ராஜாட்ட என்ன கேட்க சொல்றாங்க அவங்க? யோவான் ஸ்நானன் நம்முடைய இந்த உறவுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறான், அதனால அவன் தலையை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், வாங்கிடணும்னு சொல்லிட்டு அந்த மகள்கிட்ட சொல்லி விடுறா, எனக்கு இப்பொழுதே ஒரு தட்டுல யோவான் ஸ்நானனுடைய தலை வேணும்னு என்ன செய்யறா? கேட்கிறா. இப்ப ராஜாவை பார்த்தீங்க அப்படின்னா, ராஜா யோவான் ஸ்நானனுக்கு ரொம்ப பயப்படுகிறவன். பயந்து என்ன செய்யறான்னா, அவனிடத்துல இருந்து நிறைய ஆலோசனைகளை கேட்கறான்னு சொல்லி என்ன செய்யறோம்? வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அவன் ஒரு வார்த்தை அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, அவன் பயந்திருந்தாலும் தன்னுடைய ஆணையின் நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தமும் அது அவனுக்கு என்ன செஞ்சானா? அந்த பெண்ணுக்கு அவள் கேட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய ஒரு தலைய ஒரு தட்டுல வெட்டி என்ன செய்யறா? கொடுக்குறா. அப்ப நான் வாசிக்கிட்டு இருந்தேன், என்னன்னா, ஒரு ராஜாவே தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்று இவ்வளவு தீவிரமா இருக்கிறாருன்னா அவர் பயப்படுறாரு. ஐயோ, யோவான் ஸ்நானனுடைய தலையை எப்படி வெட்டுறது அப்படின்னு பயப்படுறாரு. ரெண்டாவது,
இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஆலோசனைப்படி நிறைய கேட்டுக்கிட்டு வராரு. அவன் ஒரு தேவ மனிதன் என்று அவர் நம்புகிறாரு. அப்ப அப்படி நம்பிக்கை இருந்தாலும் கூட அவன் சொல்றான், அவன் தான் ஈட்ட ஆணையின் நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தமும் அதை அவளுக்கு நிறைவேற்றினான் வேதாகத்துல வாசிக்க. அப்ப நான் அதை வாசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை நான் உணர்ந்தேன். என்னன்னா, ஒரு ராஜாவே அவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும்னு அவன் அவ்வளவு யோசிக்கிறான்னா, கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, நான் இந்த வார்த்தையை இல்லை என்னால முடியாது, யோவான் ஸ்நானனுடைய தலை எனக்கு தர முடியாதுன்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அவனுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு எண்ணம் உண்டாகுதுன்னா, அப்ப நான் யோசித்து பாருங்க, சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா, வானங்களையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த பார்க்கிற அண்ட சராசரங்களெல்லாம் உண்டாக்கின வல்லமை பொருந்திய மகிமையின் ராஜா அவரு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதை நிறைவேற்றாம இருந்தார்னா அது அவருக்கு எப்படி இருக்கும்? இந்த உலகத்தானே வார்த்தை சொல்லிட்டேங்க, வார்த்தை தவற மாட்டேன்றவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க இல்லையா? சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்ற நிறைய மனுஷங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. மனிதர்களே இப்படி தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு இவ்வளவு தீவிரமா இருக்கும்போது, ராஜாதி ராஜா சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் ஆயிருப்பார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சுகமாக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நிச்சயமாய் அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒன்றும் தவறி போவதில்லை. நீங்க சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்பட்டிருக்கு, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசின நல் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் தரையில் விழவில்லைன்னு பார்க்க. அப்படியே என்ன அர்த்தம்னா, அந்த தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் என்னெல்லாம் வார்த்தையை சொன்னாரோ அதெல்லாம் ஒண்ணு கூட மிஸ் ஆகலையா. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய வாக்குத்தத்தங்கள் பொய் சொல்லாது. அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போகாது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அதை நம்ம நம்பணும், வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம ஏதோ கருப்பு மயில எழுதின வெள்ளை கருப்பு இங்கில எழுதியிருக்க இந்த எழுத்துக்களா நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை பார்க்க கூடாது. இது ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. இது ஒவ்வொன்றும் வல்லமையுள்ள வார்த்தைகள். ஆமென். எத்தனையோ பேருக்கு கிடைக்க கூடாத ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் உங்க கையிலேயும் என் கையிலேயும் தந்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் அழைக்கப்பட்டான். மோசே தேவனுடைய தாசன் அழைக்கப்பட்டான். என் தாசனாகிய மோசைக்கு ஒன்றை நான் மறைப்பேனோன்னு என்ன செய்யறாரு, ஆண்டவரே சொல்றாரு. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ தேவ மனிதர்கள் இல்லையா, தேவனுக்கு மிகவும் நெருக்கமானவங்க இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க கையில எல்லாம் இந்த ஃபுல் பைபிள் கிடைக்கலங்க. இந்த முழுமையான கர்த்தருடைய வார்த்தையை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம். ஆபிரகாம் கையில பைபிளே இல்லைங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, இவ்வளவு மாட்சிமை நிறைந்த வல்லமையுள்ள ஜீவனுள்ள உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிறார்னா அவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கணும். நான் விசேஷமானவங்க. பக்கத்துல பார்த்து நீங்க விசேஷமானவங்க. அல்லேலூயா. இந்த வேத வார்த்தைகளை, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்கும்படியாக தியானிக்கும்படியான பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு அவர் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை குறித்து நான் அதிகமா பேசுறேன் அப்படின்னா, வார்த்தை குறித்து அதிகமா சொல்றேன். அன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கணத்தை என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறது இல்லை. வசனத்தை வாசிக்கிறது இல்லை, வார்த்தையை தியானிக்கிறது இல்லை. ஆனா சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய வாழ்க்கையெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே உடைய வார்த்தை எனக்கு எவ்வளவு இன்பமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. வார்த்தையை தியானிக்க அதிகாலமே விழிப்பேன்னு சொல்றாரு. ஆமென். அதனாலதான் கர்த்தர் அவங்களெல்லாம் சிறுமையிலிருந்து எடுத்து உன்னதத்துல கர்த்தர் உயர்த்தி வச்சார். ஆமென். எப்பயுமே பாருங்க, மனுஷனுடைய ஒரு இயல்பு என்னன்னா, அவனுக்கு ரொம்ப எது அதாவது இலவசமா கிடைக்குதோ அதுக்கு அவன் அதிக முக்கியத்துவத்தை என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அதை ஏனோ தானே என்ன செய்வான், ஏனோ தானே யோசிப்பான். அதனாலதான் நமக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விலை கம்மியா இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு இன்னைக்கெல்லாம் ஃப்ரீயாவே நிறைய இடத்துல என்ன செய்யுது கிடைக்கிறதுனால அதற்கான மதிப்பை நம்ம என்ன செய்யறோம், கொடுக்க தவறுகிறோங்க. ஆனா நான் சொல்றேன், இது ஜீவன் உள்ளதுங்க.
ஏன் இது இலவசமா நம்ம இன்னைக்கு நம்ம கையில இருக்குன்னா இதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் அதை நம்ம கையில என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. அதனால தேவ ஜனங்கள் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன செய்யணும், கொடுக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, தேவனே தன்னுடைய வார்த்தையை கனம் பண்றாரு. தேவன் தான் சொல்லிட்டு எப்ப சொன்ன அப்படின்னு கேட்கிற தேவன் அல்ல. ஆமென். அவர் சொன்ன வார்த்தையை அவர் கனப்படுத்துறாருன்னா, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்ம விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தையின்படி நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும், நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு முக்கியமா ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, தேவன் தந்த சுகமளிக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். அல்லேலூயா. தேவன் நமக்கு செய்வேன், நமக்கு தருவேன் என்று சொன்ன அந்த சுகத்திற்கான வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் சுகத்தில் நடக்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. சுகமளிக்கிற வாக்குத்தத்தங்களை என்ன செய்யுங்க, நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, வார்த்தையின் மூலம் கர்த்தர் என்ன செய்கிறாரு, சுகத்தை தருகிறார். அல்லேலூயா. அதனால நம்ம பாடுறோம். என்ன பாடணும், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையிலே சுகம். ஆமென். வார்த்தை அனுப்பி என்ன செய்கிறாரு, சுகத்தை கொடுக்கிற அந்த ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் அதனுடைய 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, நம்முடைய சுகத்திற்கு எவ்வளவு முக்கியமானதுன்றதுக்காக தான் நான் சொல்றேன் பாருங்க. நீதிமொழிகள் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். கவனிங்க, என் மகனே, என் வார்த்தைகளை முதலாவது என்ன செய்யணும், கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். முதலாவது என்ன செய்யணும், அது கவனிக்கணும். வார்த்தையை, வாக்குத்தத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் பலவீனம் நம்ம அங்க ஓடுறோம் இங்க ஓடுறோம், ஓடி அலையிறோம். ஆனா பல நேரங்களில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யறது இல்லை, கவனிக்கிறது கிடையாது. சுகமளிக்கிற வாக்குத்தத்தங்களை எடுத்து கவனிப்பது கிடையாது. என்ன செய்யணும், வாக்குத்தத்தங்களை, வசனங்களை, வார்த்தைகள் என்ன செய்யணுமா, கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்படின்னா காதை கொஞ்சம் என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன சொல்றாரு. நிறைய நேரங்கள்ல தேவ ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யறது கிடையாது, செவியை சாய்க்கிறது கிடையாது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு செவி என்ன செய்வோம், ஒரு சின்ன லேசா ஒரு தலைவலி வந்து அவங்க 1000 ரீசன் அங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, 1000 மருந்து குறிப்பு சொல்லுவாங்க. அதை உட்காந்து சொல்லுங்கக்கா 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 சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே சொல்லுங்க ஐயா அப்படின்னு என்ன செய்வோம், உட்காந்து அதை கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஆமென். எந்த ஒரு தேவ மனிதன், எந்த ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளை, ஆண்டவரே நீங்க என்ன ஆண்டவரே சொல்றீங்க அப்படின்னு இந்த வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுமா, செவிய சாய்க்கணும். அடுத்து பாருங்க, அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. வசனத்தை என்ன செய்யணுமா, வசனத்தை என்ன பண்ணணும், கண்ணை விட்டு என்ன பண்ணக்கூடாது. அப்படின்னா பாத்தீங்களா, கண்ணை விட்டு பிரியாது இருப்பதாக, எப்பொழுதும் உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த சுகமளிக்கிற வார்த்தை என்ன செஞ்சுட்டு இருக்கணும், இருந்து கொண்டே இருக்கணும். சுகமளிக்கிற வார்த்தையை கண்களுக்கு முன்பாக என்ன செய்யணும், வைக்கணும். சொல்றாரு பாருங்க, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள்ளு. எங்க போது வசனம், இப்ப முதலாவது வார்த்தைய என்ன பண்றோம், கவனிக்கிறோம். 2வது செவி கொடுக்கிறோம். 3வது பார்க்கிறோம். அதனாலதான் வார்த்தையை சத்தமா என்ன செய்யணும், நம்ம கேட்கிறோமா. அப்ப பாருங்க, வசனத்தை சத்தமா நம்ம அறிக்கை செய்யும் போது, வாசிக்கும் போது, முதல்ல நம்ம கண் என்ன செய்யுது, அதை பார்க்குது, கவனிக்கிறோம். நம்ம அந்த வசனத்தை கவனிக்கிறோம். 2வது கண்ணு பார்க்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், வாயில நம்ம அறிக்கை செய்யும் போது காது என்ன செய்யுது, கேட்குது. இது 3ஐயும் நம்ம செய்யும் போது இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம், கண்களால பார்க்கிறோம், காதுகளால கேட்கிறோம். இது மேல கவனத்தை வச்சிருக்கும் போது இந்த வார்த்தை என்ன பண்ணும்னா, நேரடியா நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும், இந்த வார்த்தை செல்ல ஆரம்பிக்கும். இருதயத்தில் என்ன செய்யணுமா, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். இருதயத்துக்குள்ள காத்துக்கொள். இப்ப இப்படி செய்யறதுனால என்ன நடக்குன்னு சொல்றேன் பாருங்க. என்ன நடக்குது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. என்ன சொல்லுங்க, ஜீவனும் ஆரோக்கியமுமா. யாருக்கு அது ஆரோக்கியம், எல்லாத்துக்கும் ஆரோக்கியமா வசனம் இல்ல. ஏன் எல்லா தேவ பிள்ளைகளும் சுகத்தை பெற்றுக் கொள்வதில்லைன்னா, எல்லா தேவ பிள்ளைகளும் வசனத்தை கவனிக்கிறது இல்லை. எல்லா தேவ பிள்ளைகளும் வசனத்துக்கு செவி கொடுக்கிறது இல்லை. எல்லா பிள்ளைகளும் எப்பொழுதும் வசனத்தை பார்க்கறது கிடையாது.
எல்லா தேவ பிள்ளைகளும் அவைகளை இருதயத்துக்குள்ள வைத்து காத்துக்கொள்வது கிடையாது. அதுக்கப்புறம் சொல்லுது எல்லாரும் அவைகளை கண்டுபிடிக்கிறது கிடையாது. இப்ப வேதத்துல சுகத்தை குறித்து எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் என்ன செய்கிறது, அடங்கி இருக்கிறது. நம்ம அதை நம்ம என்ன செய்யறோமா, நம்ம அதை கண்டுபிடிக்கிறோமா, அதை தேடுறோமா? இல்ல, நம்ம மாத்திரை மருந்து எங்க இருக்குன்னு தேடுறோம். ஆனா வசனத்துல சுகம் அளிக்கிற இந்த தெய்வீக மருந்தை நம்ம என்ன செய்வதில்லை, அநேக நேரம் நம்ம தேடுறது இல்லை, அதனால சுகம் நடக்கிறது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கெல்லாம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு தான். பக்கத்துல பாசனம் யாருக்குங்க? வசனத்தை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அவைகள் எப்படி இருக்கு? ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா இருக்கு. இந்த ஒரு வசனமே போதும், வேற வசனமே தேவையில்லை. அல்லேலூயா. வார்த்தைய நம்ம கண்டுபிடிக்கணும், வசனத்தை கண்டுபிடிக்கணும். சுகமளிக்கிற எப்படி நம்ம போய் ஒரு வியாதிக்கு நம்ம மருந்தை தேடி நம்ம போய் வாங்குறோம், கேட்கிறோம், அதே போல பலவீனம் வரும்போது, சோர்வுகள் வரும்போது, சரீரத்துல ஒரு விதமான வலிகள் வேதனைகள் ஏற்படும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா, போய் அவைகளை என்ன செய்யணுமா, அவைகளை கண்டுபிடிக்கணும். தேவ பிள்ளைகள் ரொம்ப சோம்பேறித்தனமாயிட்டாங்க. வசனத்தை வாசிக்கிறது இல்லை, வசனத்தை தேடுறது இல்லை, தியானிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அதை விட பெரிய பிஸியான வேலையில அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், ஒரு தேவ பிள்ளை எப்படி நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு நம்ம 3 வேளை நம்ம ஆகாரம் எடுக்கிறோமோ, எப்படி நம்ம சரீரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நம்ம எடுக்கிறோமோ, அதே போல நம்ம இருள் நிறைந்த இந்த பூமியில வெளிச்சமாய் வாழ்வதற்கு கர்த்தருடைய வார்த்தையாகிய ஊட்டச்சத்தை நம்ம எடுக்கணுங்க. அப்பதான் பலவீனம் வராது. இப்ப வியாதி, சரீரத்துல வியாதி வர்றதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் என்னன்னா, சரீரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லாததுனால என்ன வருது, வியாதி வருது. உண்மைதானா? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஏன் வியாதி வருதுன்றதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். இப்ப பக்கத்துல ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் தொற்று வந்துருச்சு. அந்த நோய் தொற்று அப்படியே உங்களுக்கும் பரவுதுன்னா, அந்த நோயை எதிர்த்து போராடுவதற்கு என்ன கிடையாது, நம்ம கிட்ட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது, இம்யூனிட்டி பவர் இல்லை. அதனால என்ன ஆகுது, அந்த நோய் ஈஸியா நம்மள என்ன பண்ணுது, பக்கத்துல லேசா ஒருத்தர் இருமுனா கூட அந்த வைரஸ் தொற்று என்ன செஞ்சுக்கிறது, தொத்திக்கிறது. காரணம் என்னன்னா, அதை எதிர்ப்பதற்கான நோய் எதிர்ப்பு சக்தி எனக்கிட்ட என்னது இல்ல. இது வியாதி வருவதற்கான ஒரு காரணம். உண்மைதானா? அதே போலதான் சொல்றேன், ஆவிக்குரிய விதத்துல நம்ம ஆண்டவருக்கு நமக்குள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு குறையும் போதும் சரீரங்கள பலவீனம் வருகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. அப்ப இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பது என்னதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தை எடுத்து நம்ம வாசிக்க 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 வாசிக்க, எப்படி நீங்க ஆகாரத்தை எடுக்கும் போது உங்க செல்கள் எல்லாம் பலனடைகிறது, அதே போல கர்த்தருடைய வார்த்தையை எடுக்க 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 உங்க சரீரம் ஆரோக்கியம். அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஜீவன்னா புரியுதா உங்களுக்கு? ஆசீர்வாதம், நன்மை. ஜீவனுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு இல்லையா? உயிர், அது மரணம் இல்லாத ஒரு இடம், அதான் ஜீவன் அப்படின்றது. ஆமென். எங்க அடங்கி இருக்குது அந்த ஜீவனு? கர்த்தருடைய வார்த்தையில் அடங்கி இருக்குது. அப்ப வார்த்தை என்ன செய்யணும், கவனிக்கணும், வார்த்தைக்கு செவி சாய்க்கணும், வார்த்தையை கண்களை விட்டு என்ன செய்யக்கூடாது. அதான் யோசுவாவை பத்தி சொன்னேன் நானு. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்பொழுது இது பிரியாம இருந்து இரவும் பகலும் தியானித்து கொண்டுதான் என்ன நடக்கும்னா, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், எல்லாவற்றிலும் ஜெயமாய் செய்து முடிப்பாய். ஆண்டவர் என்ன பண்றாரு, வாக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப வார்த்தை எடுத்து நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும், வார்த்தை எடுத்து நம்ம தியானிக்க ஆரம்பிக்கணும், வார்த்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவைகள் ஆரோக்கியம், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை என்னங்க, இத்தனை நாள் நாங்க சாப்பாடு தானங்க உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் கேள்விப்பட்டிருக்கோம். என்னங்க ஹார்லிக்ஸும் பூஸ்டும் தானங்க உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னங்க? இல்லைங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆரோக்கியமான ஒன்று இருக்குங்க, அதுதாங்க கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் அதிகமாய் தியானிக்கும் போது, வார்த்தையை அதிகமாய் பேசும்போது, வார்த்தைக்கு அதிகமாய் செவி சாய்க்கும் போது என் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாய் மாறுகிறது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க உடலுக்கெல்லாம் தேவையான ஒரு ஊட்டச்சத்து எங்க அடங்கி இருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தையில் அடங்கி இருக்குது. ஆமென். அதனாலதான்
சுகமளிக்கிற ஆரோக்கியத்திற்கான வாக்குத்தத்தங்களை எடுத்து நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? தியானிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 107வது அதிகாரம் அதனுடைய 19, 20, 21 வசனங்களை வாசிப்போம். நமக்கு எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். ஏன் கர்த்தருடைய வார்த்தை சுகத்திற்கு மிகவும் முக்கியமா இருக்குன்றதை குறித்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சங்கீதம் 107வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம், 20வது வசனம், 21 வசனத்தை பாருங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஆபத்து, பலவீனம், வியாதி, நோய், கொள்ளை நோய், இப்படிப்பட்ட கொடிய ரோகங்கள், இதுக்கு மத்தியில ஆபத்து இதுதான். அதுதான் ஆபத்துன்னு பார்க்கிறோம். இந்த ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க இல்லையா? ஆபத்து வரும்போது நம்மளும் என்ன செய்யறோம்? கர்த்தரை நோக்கி. ஒரு பலவீனம் வருது, அப்ப நம்ம ஆண்டவர் நோக்கி என்ன செய்யறோம்? ஆண்டவரே கண்ணை நோக்கி பாருங்க, என்னை சுகமாக்குங்கன்னு என்ன செய்யறோம்? நம்ம கூப்பிடுறோம். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களை இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அப்ப ஆண்டவர்கிட்ட ஆபத்துல கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் நீங்களாக்கி ரட்சிக்கிறார், நீங்களாக்கி விடுவிக்கிறார். அற்புதமான சுகத்தை என்ன செய்கிறார்? கர்த்தர் தருகிறார். இப்ப நல்லா கவனிங்க, எப்படி கர்த்தர் அதை தருகிறார்? ஆபத்துல நீங்க கூப்பிடுறீங்க, நம்ம எல்லாரும் கூப்பிடுறோம் இல்லையா? ஆண்டவர் எப்படி அவர்களை ரட்சிக்கிறாருன்னு கவனிங்க. அதுக்கடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி தப்புவிக்கிறாரு? அப்ப ஆபத்துல நீங்க கூப்பிடும் போது அவர் என்னத்தை அனுப்புறாரு? உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தான் அனுப்புகிறாரு. ஆமென். உங்களுக்கு எப்படி பதில் வருகிறது? உங்களுக்கு எப்படி ரட்சிப்பு வருகிறது? உங்களுக்கு எப்படி சுகம் வருகிறது என்றால் அவர் வசனத்தை அனுப்புகிறாருங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம அறிக்கை செய்யும் போது, விசுவாசிக்கும் போது சுகம் வருகிறதுங்க. ஆமென். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. எதை அனுப்புறாரு? ஆபத்து நேரத்துல வார்த்தையை அனுப்பி சுகமாக்கி அழிவுக்கு அவர்களை தப்பு வைக்கிறார். எப்படி தப்பு வைக்கிறார்? அழிவுக்கு வார்த்தையை அனுப்பி தப்பு வைக்கிறார். ஆமென். வார்த்தை எப்படி அனுப்புறாரு? இப்ப நம்ம கேட்கிறோம் பாத்தீங்களா? இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். நீங்க தினந்தோறும் வாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தையை அனுப்பி. தினந்தோறும் நீங்க அறிக்கை செய்றீங்களா? அந்த வார்த்தை மூலமாகத்தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? சுகத்தை அனுப்புகிறாரு. ஹல்லேலூயா. எப்படி அனுப்புகிறாரு? வசனத்தை அனுப்பி சுகமாக்கி அவர்கள் என்ன செய்யறாரு? அழிவுக்கு தப்பு வைக்கிறார். அப்ப வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன நடக்குது பாருங்க. வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து. ஆமென். கீழே நிறைய வார்த்தைகள் என்ன செய்யறோம்? வாசிக்கிறானா? இந்த மேல உள்ள வார்த்தைகள் தான் மிக முக்கியமான வார்த்தை. ஆபத்துல கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் எப்படி சுகமாக்குறார்னா வசனத்தை அனுப்பி சுகமாக்குறார். அப்ப வார்த்தை ரொம்ப முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சுகத்திற்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சுகத்திற்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உங்களுக்கு எப்படி சுகத்தை தருகிறார்? எப்படி தருகிறாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் தம்முடைய வசனத்தை உங்களுக்கு அனுப்பி உங்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ சுகமாக்குகிற அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம விசுவாசிக்கணும். சுகமாக்குகிற அந்த வசனங்களை நம்ம விசுவாசிக்கணும். சுகத்திற்கான தேவனுடைய வார்த்தைகளை நம்ம எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அவைகளை தியானிக்க ஆரம்பிக்கணும். எப்படி பலவீனப்பட்ட சரீரத்திற்கு ஒரு மருந்தை நம்ம எடுக்கிறோமோ அதே போல இந்த ஆரோக்கியத்திற்காக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையாகிய மருந்தை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கிட்டே இருக்கும் போது அற்புதமான சுகம் நம்ம சரீரத்துல உண்டாகும். ஹல்லேலூயா. இப்ப ஒரு சில வாக்குத்தத்தங்களை நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். ஆனா இன்னைக்கு நான் போய் சொல்றேன் என்னன்னா, நீங்க பலவீனமா இருந்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை தொடர்ந்து என்ன செய்யுங்க? நீங்க எடுத்துக்கிட்டே வரணும். இந்த வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை செய்துக்கிட்டே வரும்போது ஒரு அற்புதமான சுகம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சங்கீதத்திலே கூட பாருங்களேன். சங்கீதம் 103வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை பாருங்க. 5 வசனங்கள் வரை கூட வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதோட நம்ம நிறுத்திடுவோம். பிரேயர் முடிச்சும் போது என்ன பண்ணுவோம்? இதோட நிப்பாட்டிடுவோம் இல்லையா? ஆனா ஒரு தேவ பிள்ளை
எப்பயுமே அதுக்கு கீழே உள்ளதையும் சேர்த்து என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யணும். என்ன சொல்லுது பாருங்க, ஏன் உபகாரங்களை மறவாத, ஏன் கர்த்தரை நீ ஸ்தோத்தரிக்கணும், ஏன் கர்த்தரை நீங்க துதிக்கணும், ஏன் கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்தணும்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். நான் சொல்லுங்க, அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சது உண்மைன்னா, இப்ப நிறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைன்னா, என் அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தரால் மன்னிக்க முடியும். நம்ம நம்புறோமா இல்லையா? என்ன நம்புறோம்? என் பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும், மற்றவங்கள்ட்ட கூட நம்ம சொல்லுவோம் அதை, எப்படி நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், என் இருதயத்திற்குள் வாரும் என்று நீங்க சொல்லும் போது, உங்க பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்க பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருவாருங்க. அப்படி நம்ம நம்புறோமா இல்லையா? திரும்ப நம்புறீங்க? வசனத்தெல்லாம் நம்ம சொல்லிடுவோம் உங்களுக்கு. எப்படி? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்குங்க. உங்க பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஏசப்பா மன்னிச்சிருவாருங்க. சொல்றோமா இல்லையா? சொல்றோம். ஏன்னா நம்ம என்ன நம்புறோம்னா, இயேசு கிறிஸ்துவால் கழுவப்பட முடியாத, இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவம் என்று ஒன்றுமே இல்லை. நம்புறோமா இல்லையா? நம்புறோம். என்ன நம்புறோம்? அவரால மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்று ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவரால் எல்லா பாவத்தையும் என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும் நம்ம நம்புறோம். ஆனா அதே வார்த்தை தான் சொல்லுது, அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என்ன சொல்லுங்க, அக்கிரமங்களை எல்லாம் அவரால் மன்னிக்க முடியும். நிறைய கிறிஸ்தவங்க இயேசுவால எல்லா பாவத்தையும் மன்னிக்க முடியும், ஆனா அவரால் எல்லா நோயையும் என்ன செய்ய முடியாது? தலைவலி சுகமாக்கிடுவாருங்க, அது பிரச்சனை இல்லை. கால்வலி கூட என்ன செய்வாரு? சுகமாக்கிடுவாருங்க. அப்படிலாம் என்ன செய்ய நம்புறாங்க. ஆனா கேன்சர் அதெல்லாம் சுகமாக்க முடியாதுங்க. இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை அவரால் சுகமாக்க முடியாது அப்படின்னு என்ன செய்யறாங்க? சின்ன சின்ன வியாதிக்கு நம்புவாங்க, விசுவாசிப்பாங்க. ஆனா பெரிய பெரிய வியாதிகளுக்கு என்ன பண்ணுவாங்க? நம்பவே மாட்டாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் அவரால் மன்னிக்க முடியும் என்றால் உன் நோய்களை எல்லாவற்றையும் அவரால் குணமாக்க முடியும். வேதம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இதெல்லாம் பவர்ஃபுல்லான மெடிசனுங்க. அதெல்லாம் அல்லேலூயா. இந்த வார்த்தைகளாக நீங்க எடுத்து அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய சரீரமே எனர்ஜெட்டிக்கா மாறிடும். ஆமென். எப்படி அறிக்கை செய்யணும்? ஆண்டவரே என் அக்கிரமங்களை எல்லாத்தையும் நீங்க மன்னிச்சிருக்கிறீங்கப்பா, என் நோய்களை எல்லாம் நீங்க குணமாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே, என் பிராணனை அழிவுக்கு நீங்க விலக்கி மீட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி இருக்கிறீங்க ஆண்டவரே, நன்மையினால் என் வாயை நீங்க திருப்தியாக்குறீங்க ஆண்டவரே, கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் டாடி, நன்றி டாடி அப்படின்னு இந்த வார்த்தை எடுத்து, இந்த வாக்குத்தத்தை எடுத்து நீங்க அறிக்கை செய்யும் போது, விசுவாசிக்கும் போது உங்க சரீரம் அப்படியே அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதை கையிலே வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? எங்கெங்கயோ தேடுறோங்க. ஆமென். பக்கத்துல பாஸ், உங்க சுகம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா. உங்க சுகத்தை கர்த்தர் உங்க கையில வச்சிருக்கிறாரு. நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க, இந்த வார்த்தைகளை எடுத்து தியானிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாடுறோம், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாத, ஏன் மறவாதே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலியில் நின்று நம்மை மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நம்ம பாடி துதிக்கிறோம். ஆமென். இது வெறும் பாட்டா இருக்க கூடாதுங்க, இருதயத்துல இறங்கணும். இது ஆண்டவரே என் அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னிச்சீங்க ஆண்டவரே, என் பாவம் எவ்வளவு பெரியது, என் பாவம் எவ்வளவு கொடுமையான. நான் சொல்றேன், வியாதி பெருசா பாவம் பெருசா? கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். வியாதி கொடியதா, பாவம் கொடியதா? எதுங்க கொடியது? எது கொடியது? பாவம் தான் கொடியது. வியாதி கூட கொடியது, வியாதி கூட கொடியன்னு சொல்ல மாட்டாங்க. கொடிய வியாதிகள் இருக்கு. ஆனா பாவத்தையும் அதையும் நீங்க கம்பேர் பண்ணி வச்சீங்கன்னா, ஐயோ பாவம் ரொம்ப கொடியதுங்க அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த கொடிய பாவத்தை கர்த்தரால் மன்னிக்க முடியும் என்றால், இந்த வியாதியும் கர்த்தரால் முற்றிலுமாக மாற்ற முடியும்ன்றாரு. அவரை என்னால முடியும்ன்றாரு.
வார்த்தை சொல்லுது, நம்ம நம்புவோமே, நம்ம அதை விசுவாசிப்போமே, நம்ம இதை அறிக்கை செய்வோமே. எல்லாம் சொல்லுங்க, அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தது உண்மையானால் ஹல்லேலூயா, என் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். ஆமென். என் எல்லா நோய்களையும் அவர் குணமாக்குறார். ஆமென். இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் ஜீசஸ் எடுக்கலாமா? யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்களேன். ஆண்டவர் வாக்கு பண்றார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எப்படி வாக்கு பண்றாரு பாருங்க. ஜீசஸ் மேலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவங்கள மேரிபாவின் தண்ணீர் என்ன செய்கிறாரு? சோதிக்கிறாரு. சோதிச்சுட்டு மாறா வந்த போது என்ன பண்றாரு? அவங்கள சோதிக்கிறார். சோதிச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, 26 வசனம் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க தெளிவா, நீ என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. நல்லா பாத்தீங்களா? நீதிமொழிகள் 4ல என்ன பார்த்தோம்? வார்த்தையை கவனி, வார்த்தைக்கு செவிசாயின்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. அப்ப வார்த்தையில அடங்கி இருக்குங்க சுகம். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, இந்த வார்த்தையை அறிக்கை செய்யும் போது, இந்த வார்த்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை நமக்கு கொடுக்கும் போது அற்புதமான சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க. வேதம் சொல்லுது தெளிவா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. அங்கே பார்த்தோமா என்ன பண்ணோம்? செவி சாய்த்தான்னு பார்த்தோமா? இங்கே என்ன சொல்லுது? அப்ப தேவ ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா சுகமா இருப்பாங்க. ஆமென். பக்கத்துல பா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிச்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஆமென். அப்படின்னா அவனுக்கு வந்த எந்த வியாதி உனக்கு என்ன செய்யாது? வராது. ஏனென்றால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் எனக்கு வரப்பண்ணீர் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் என் பரிகாரியாகிய கர்த்தர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் அதனாலதான் நம்ம இந்த சுகமளி இந்த பைபிள் ஸ்டடியிலேயே அதிகமான சுகமளிக்கிற பாடல்களை பாடுறோம்னா, நம்ம அறிக்கை செய்கிறோங்க. சுகமளிக்கிற தேவனுடைய நாமத்தை நம்ம அறிக்கை செய்கிறோம், உச்சரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என் யெகோவா ராஃபாவாக இருக்கிறீர், நீர் என் பரிகாரியாக இருக்கிறீர், எகிப்தியரின் வியாதிகளில் ஒன்றையும் எனக்கு வர பண்ணீர் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம அறிக்கை செய்யும் போது அற்புதமான சுகத்தை என்ன செய்ய முடியும்? நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அற்புதமான சுகத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுது பாருங்க. அதே யாத்திராகமம் அதனுடைய 23வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் சொல்லுது பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்படின்னா பூரண ஆயுசை கர்த்தர் கொடுக்கிறாருங்க. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கும் போது, தேவனாகிய அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசித்து அறிக்கை செய்யும். அந்த வார்த்தையில அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன் ஆண்டவரே, என் அப்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே, என் தண்ணீரை நீர் ஆசீர்வதிக்கிறார். அதனால ஆகாரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வார்த்தையை அறிக்கை செய்கிறோம். இந்த எதன் அடிப்படையில் செய்கிறோம்? ஏன் சாப்பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்றோம்னா, எதுக்காக ஜெபிக்கிறோம்? இந்த வார்த்தையின்படி தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர்கள், உன் அப்பத்தை நான் ஆசீர்வதித்து உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது வியாதி இருந்துச்சுன்னா கூட என்னிலிருந்ததை நீர் விலக்குவீர் ஆண்டவரே, என் சரீரத்தில் பலவீனம் இருந்தால் என்னிலிருந்ததை விலக்குவீர் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நம்ம நம்புகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி என்னிலிருந்து விலக்குவீர் ஆண்டவரே. கற்பம் விழுகிறது. பார்த்தீங்களா? கற்பம் விழுகிறது தேவ பிள்ளைகளுக்கு இல்லை. அதை நம்ம அறிக்கை செய்யணும். அடுத்து பாருங்க, மலடு தேசத்திலே இருப்பதில்லைன்றாரு. இன்னைக்கு உலகமே இந்த இந்த மலட்டு தன்மையால் அதிகமாய் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாத்துலேயுமே சொல்றேன், மனுஷர்களுக்கு மட்டுமல்ல, கனி விருட்சங்கள், பறவைகள்,
மச்சங்கள், இவைகள் எல்லாவற்றிலையுமே ஒரு விதமான மலட்டுத்தன்மை என்ன செய்கிறது, இந்த நாட்களை பெருகி கொண்டு வருகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் தேசத்திலே மலர் இருக்காதுன்றாரு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணணும், இந்த வார்த்தை எடுத்து உங்களுக்கு ஒருவேளை உங்க சொந்த பந்தங்கள்ல உங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கு கற்பத்தின் கனி இல்லாம இருக்கலாம், இந்த வார்த்தை எடுத்து சொன்ன ஆண்டவரே, யாத்திரையாகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் 26 ஆண்டவரே, கற்பம் விழுகிறதும் மலடும் என் தேசத்தில் இருப்பது இல்லை ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருப்பது இல்லை ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு இருப்பது இல்லை ஆண்டவரே, என்னுடைய ஆயுசு நாட்கள் நீர் பூரணப்படுத்துவீர் ஆண்டவரே. நீங்க அறிக்கை செய்யுங்க. பிள்ளைகளுக்கான அந்த வாக்குத்தத்தங்கள் எடுத்து நீங்க அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் அற்புதமான பிள்ளை செல்வங்கள் என்ன செய்வாரு, கத்து தருவார். அல்லேலூயா. நான் சமீபத்தில் நம்ம சபையின் மூலமாக சந்திக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் போய் சந்திக்க போயிருந்தேன், அங்கே சிட்டிவாரி சபையில். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக பிள்ளைகள் இல்லாத ஒரு சகோதரிக்கு தேவன் அற்புதமான ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்கிறாருங்க. அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. விசுவாசிச்சா போதும், தேவனுடைய மகிமை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்ப ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். ஏன்னா அவர் நம்மை சுகமாக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அவர் வார்த்தையில உண்மையுள்ளவர். அதாவது ஏன் இதை சொல்றேன்னா, அவர் நான் உனக்கு தரமாட்டேன்னு சொன்ன ஒண்ணு நம்ம அவர்கிட்ட என்ன செய்யல, கேட்கலங்க. இப்ப சுகம், நான் உங்களுக்குலாம் சுகத்தெல்லாம் தரமாட்டேன், எவனுக்கு இஷ்டப்படுது அவனு நான் கொடுப்பேன், அதை பற்றிலாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா நம்ம கேட்க தயங்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு, இப்போ இந்த கூட வசனம் கூட சொல்லுது பாருங்க, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் அவர் வாக்கு பண்ணி இருக்கும் போது ஏன் அதை நம்ம கேட்கக்கூடாது? அவர்கிட்ட உரிமையோட ஏன் அதை விசுவாசத்தோட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடாது? நம்ம தகப்பன் சொல்லியிருக்கிறாரேன்னா உனக்கு தருவேன்னு தைரியமாய் அவர்கிட்ட என்ன செய்யலாம், கேட்கலாமா? ஏராளம் தாராளமான வார்த்தைகள் என்ன செய்யிருக்கு, வசனங்கள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நம்ம அடிக்கடி அறிக்கை செய்கிற வார்த்தை அல்லேலூயா. 1 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரம், ஜீசஸ் எடுத்துக்கொள்ளலாமா? 1 பேதுரு 2வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 24வது வசனம் இவ்வாறு சொல்லுது பாருங்க, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துல தழும்பு இருக்குன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் காயப்பட்டார் நமக்காக, நமக்காக அடிக்கப்பட்டாரு, நமக்காக நொறுக்கப்பட்டாரு. அவருடைய சரீரம் இந்த ஏறு உழுத நிலம் போல என்ன செய்யப்பட்டது? ஏறு உழுத நிலம் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? இந்த ஏர் மாடு உழுது போகும்போது இன்னைக்கு இந்த டிராக்டர்லாம் வச்சு உழுகுறாங்க, அப்படியே கம்பி மாதிரி என்ன செய்யறாங்க, உழுகுறாங்க. அப்போ என்ன ஆகுது, கீழே இருக்கிற அப்படியே பேர்ந்துட்டு வருதா இல்லையா? மண்ணு வெளியில கீழே இருக்கிற மண் என்ன செய்ய மேலே வருது. அதே போல அவருடைய சரீரம் அப்படியே சதைகளெல்லாம் வெளியே வர்ற அளவுக்கு அவருக்கு சரீரத்தில் காயங்கள் ஏற்பட்டது. எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மைதானே? ஆமா. இப்ப அவர் சரீரத்துல தழும்பு இருக்கிறது உண்மைன்னா என் சரீரத்தில் சுகம் இருப்பதும் உண்மை. ஏன்னா அதை நம்ம நம்புறோம். இப்படி அவர் சரீரம் எனக்காக அடிக்கப்பட்டாருங்க, ரைட்டு, எனக்காக நொறுக்கப்பட்டாருங்க, எனக்காக காயப்பட்டிருக்காரு, வேதனைப்பட்டிருக்கிறாரு, எல்லாம் அவர் சரீரத்தில் சுமந்தாரு, பாவத்தை சுமந்துட்டாரு. ஆனா வியாதி என்ன செய்யல, சுமக்கல. நம்ம இல்ல வேதம் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஆக போறதில்ல. அப்ப சுகத்தை ஏற்கனவே தேவன் என்ன செஞ்சுட்டார், நமக்கு தந்துட்டாருங்க. அதை நம்ம நம்பணும். ஆமென். அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். சுகம் இனிமேல் நீங்கள் பெறப்போவதல்ல, ஏற்கனவே தேவன் உங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. இங்க அப்படிதான் வேதம் சொல்லுது பாருங்க, அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சுகம் ஆக்கிட்டாரு. அதை நம்ம நம்பணும், அதை நம்ம விசுவாசிக்கணும். அப்ப தெய்வீக சுகத்துல நம்மளால என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அற்புதமான வாக்குத்தத்தங்களை வேதம் முழுவதும் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறாரு. நீங்க அதை விசுவாசிங்க, அதை நம்புங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க, ஆண்டவரே உடைய வார்த்தையை நான் அறிக்கை செய்கிறேன், ஆண்டவரே, ஆண்டவரே உடைய வசனத்தை எனக்காக அனுப்புங்க, ஆண்டவரே என்னை குணமாக்குங்க, உடைய வசனத்தை நான் கவனிக்கிறேன், உடைய வார்த்தையை நான் கவனிக்கிறேன், எனக்கு சுகத்தை நீங்க தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது
தேவன் அற்புதமான சுகத்தை என்ன செய்கிறார்? கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறாரு, உங்க நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் எனக்காக அவர் தழும்புகளை ஏற்றிருக்கிறாங்க. அவர் பட்ட அத்தனை அடிகளும், அவர் பட்ட அத்தனை வேதனைகளும் எனக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான், உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான். நீங்க விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. அற்புதமான சுகத்தை நம்ம சரீரத்தில் என்ன செய்ய முடியும்? பெற்று அனுபவிக்க முடியும். இந்த பாருங்க, இந்த வருஷம் ஆரம்பிக்குது இப்ப இல்லையா? என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் ஏற்கனவே சண்டேஸில் சொன்னேன், நான் சண்டேஸில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இப்போ சண்டேஸில் நீங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு இது சொன்னேன். என்ன சொன்னேன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னு விரும்புகிறவங்க அந்த வாக்குத்தத்தங்களை என்ன செய்யுங்க? எடுங்க, வாக்குத்தத்தங்களை எடுங்க, எடுத்து அவைகளை அறிக்கை செய்யுங்க, விசுவாசிங்க. இந்த வருஷம் முழுவதும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அடுத்த வருஷத்துல நீங்கள் பெரிய சாட்சிகள் என்ன செய்வீங்க சொல்லுவேன்னு சொன்னேன். இப்போ இங்கே சொல்கிறேன், பைபிள் ஸ்டடியில் சொல்கிறேன். என்னன்னா, பலவீனமாக இருக்கிறீங்களா? குடும்பத்துல பலவீனப்பட்டவர்கள் இருக்கிறாங்களா? அடிக்கடி பலவீனங்கள் உங்களை தாக்குதா? நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய சுகமளிக்கிற வாக்குத்தத்தங்களை எடுங்க. அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து அறிக்கை செய்ய ஆரம்பிங்க, அவைகளை விசுவாசிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், அடுத்த வருஷம் நீங்க இப்படி சொல்லுவீங்க, கர்த்தர் எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா நீங்க? ஆமென். சேலஞ்சா சொல்றேன், எடுங்க, வார்த்தைகள் எடுங்க, வசனங்களை எடுங்க, அவைகளை அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. அற்புதமான சுகத்தை உங்க சரீரங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஏராளமும் தாராளமுமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் தந்திருக்கிறார். நிறைய வார்த்தைகள் சங்கீதத்திலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாக்குத்தத்தங்கள் சங்கீத புஸ்தகத்தில் என்ன செஞ்சிருக்கு? அடங்கி இருக்கு. சங்கீதம் 32 கூட பாருங்க, சங்கீதம் 30, 34 32 பாருங்க, என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். இப்படி அறிக்கை செய்யறாரு பாருங்க. ஆமென். தாவீது, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் என்ன செய்தீர்? குணமாக்கினீர். ஹல்லேலூயா. அவர் குணமாக்குகிறார் இன்றைக்கும். ஆமென். என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். மரண தருவாயில இருந்தா கூட என்னை குழியில இறங்க விட மாட்டீங்க ஆண்டவரே, என்னை உயிரோடு நீங்க பாதுகாப்பீங்க ஆண்டவரே. அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்மை அற்புதமா என்ன செய்வாரு? ஆமென், தூக்குவாரு. சங்கீதம் 34 கூட 34 ஆமென் வாக்கு, அதாவது தீர்க்கதரிசனம் நிறைந்த சங்கீதம் பாருங்க. 34 சொல்றாரு பாருங்க, அவனுடைய எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அறிக்கை செய்யணும், ஆண்டவரே என் எலும்புகளை எல்லாம் நீர் என்ன செய்கிறீர்? காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே, அவைகளில் ஒன்றும் என்ன செய்வதில்லை? முறிக்கப்படுவதில்லை ஆண்டவரே. ஆமென். சங்கீதம் 41 பாருங்க. சங்கீதம் 41 ஒவ்வொரு நாளும் பலவீனப்பட்டவங்களை அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு சங்கீதம். சங்கீதம் 41 அதிகாரம். சங்கீதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிறார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஆமென். அதுக்கு ஆரம்பத்தில் அப்படியே ஜபத்திலே அப்படியே அறிக்கை செய்யறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. சங்கீதம் 41 அப்படியே விளைவினப்பட்டவங்க தினந்தோறும் அறிக்கை செய்யணும். நம்ம வேதம் சொல்லுது பாருங்க, என் ஆத்துமாவை நீர் என்ன செய்தீர்? குணமாக்குவீர், படுக்கை என் வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போட்டீர். ஹல்லேலூயா. அவரால் முடியுங்க, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவரால் நம்ம வியாதிகளை சுகமாக்க முடியும். அற்புதமான ஒரு சுகத்தை என்ன செய்ய முடியும்? எனக்கு அவர் தர முடியும். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, அவர் நம்முடைய பரிகாரி ஆகிய கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என் பரிகாரி ஆகிய கர்த்தர். ஹல்லேலூயா. வார்த்தை எடுங்க, வாக்குத்தத்தங்களை எடுங்க. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே, நம்புவோம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழாது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சாலமோன் சொல்றாரு பாருங்க, என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் நீர் சொன்ன எல்லாவற்றையும்
உடைய கரங்களால் நிறைவேற்றினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். பழைய ஏற்பாட்டில் சொல்றாங்க, பரிசுத்தவான்கள் இப்படி ஆண்டவரை துதிக்கிறாங்க, இப்படி துதிக்கிறாங்க, ஆண்டவரே எங்கள் காதுகளால் நாங்கள் கேட்ட எல்லா நல் வார்த்தைகளையும் எங்கள் கண்களால் பார்க்கும்படி எங்களுக்கு அற்புதத்தை செய்திருந்தீரே ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன அந்த நல் வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவாருங்க. நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் சுகத்தை பெற்றுக்கொள்வோம். அவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதாக இருக்கிறது, அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். எபிரேயர் 4:12 மட்டும் கூட வாசித்து நம்ம முடிக்கலாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது பாருங்க, ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஆமென். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதும், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் இருபுறமும் கருக்குள்ள எந்தப்பட்டது, ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தையும் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அதுல ஜீவன் இருக்கு, அதுல வல்லமை இருக்கு. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம அறிக்கை செய்யும் போது, நான் சொல்றேன் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிக்கை செய்யும் போது, தேவனுடைய வார்த்தை எடுத்து நம்ம பேசும்போது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட போது அதற்கு எவ்வளவு வல்லமை இருந்ததோ அதே அளவு வல்லமை என்னுடைய வாயிலிருந்தும் புறப்படும் போதும் அந்த வல்லமைக்கு இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. நான் சொல்றேன், பலவீனமா இருக்கிறவங்க வார்த்தை எடுங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க, வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யுங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீரே, நீர் வாக்கு பண்ணின அந்த சுகத்தை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. இஸ்ரவேலுடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் கானான் தேசத்தை சுதந்தரிக்க போறோம்னு என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே அந்த வாக்கு பண்ணின தேசத்துல எங்களை கொண்டு போய் சேருங்க ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தமாகிய கானானுக்குள்ள நாங்க நுழைவதற்கு உதவி செய்யுங்க ஜெபிச்சாங்க. எதை வச்சு ஜெபிச்சாங்க? அவர் வாக்கு பண்ணினாரு, அந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தாங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நான் அப்படிதான் சொல்றேன், உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் உன்னை சுகமாக்குவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே, வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று நீ சொல்லி இருக்கிறீரே, அந்த வார்த்தையை எனக்கு நிறைவேற்றும் ஆண்டவரே. நம்ம விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி ஆண்டவரை கேட்கும்போது அற்புதமான ஒரு சுகத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை எடுங்க, அற்புதம் அதுக்குள்ள கிடக்கு. ஆமென். வசனத்தை அனுப்பி என்ன பண்ணாரு? சுகத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா? தெய்வ சமூகத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தரை துதிங்க, வார்த்தை எடுங்க, ஆண்டவர்கிட்ட தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே இப்படி வார்த்தை அதிகமாய் நான் உட்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி சுகமளிக்கிற வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே ஆமென், அவைகளை தேடுகிறவர்களுக்கெல்லாம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கெல்லாம் அவைகள் ஜீவனும் சமாதானமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால நான் தீர்மானம் பண்றேன், உடைய வார்த்தை எடுக்க எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, உடைய வசனத்தை அதிகமா எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஒரு சுகமளிக்கிற வல்லமை, கர்த்தருடைய சுகமளிக்கிற பிரசன்னம் அளவில்லாமல் எங்கள் நடுவில் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சகலத்தையும் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் தாங்குகிற தேவன், உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வியாதியோடு இந்த இடத்துல இருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஒரு சுகத்திற்காக யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, அற்புதமான ஒரு சுகம், அற்புதமான ஒரு விடுதலை இப்பொழுது உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறப்பா. சுகமளிக்கிற வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் என்ற கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. வியாதியில் அவன் வியாதி படுக்கை முழுவதையும் கர்த்தர் மாற்றுவார்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த வார்த்தையை அனுப்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால அந்த வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அற்புதமான சுகங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுகமாக்குகிற உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக ஆண்டவரே. அநேகருக்கு சுகம் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரே, நாங்கள் இயேசு வாசிக்கிறோமே ஆண்டவரே, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தழும்புகளை ஏற்றது உண்மை என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகையால் எங்கள் சரீரங்களில் சுகம் உண்மை என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அற்புதமான சுகங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அற்புதமான சாட்சிகள் எழும்பட்டு இயேசுவின் நாமத்தினால. ஒரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பூரண சமாதானத்தோடு, பூரண ஆரோக்கியத்தோடு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. சமாதானத்தோட கடந்து செல்லுங்க. இந்த வார்த்தைகள் எடுத்து என்ன செய்யுங்க? அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. சுகமளிக்கிற வார்த்தை எடுத்து தொடர்ந்து தியானிக்க ஆரம்பிங்க. அற்புதமான சுகத்தை உங்க சரீரத்துல நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட கடந்து செல்லுங்க.